சிறைமுகி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்னு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7th ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூரிய சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சூரி சார், நீங்கள் எல்லாம் இருந்தால் என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அக்ஷய் அண்ட் எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையனா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் எனக்கு தெரிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரையும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு சொல்லுங்க. அக்ஷயை பற்றி சொல்லணும் அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. அக்ஷய் நான் ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் கேவ் மீ. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய் ஃபார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நல்லா அவங்களுக்கும் எனக்கு ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்துருக்காங்க. I'm so happy and grateful to be a part of this movie. Thank you. Okay, so school excursion க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. மாதிரி இல்லை, சமைச்சா நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அதுக்காக சொன்னேன். இல்லை எனக்கும் குக்கிங் தெரியாது, அப்போ அக்ஷயும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். குக்கிங் முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ணலாம். நான் கதை சொல்ற இதெல்லாம் போல சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனவங்க லலித் சார் சொன்னாரு, விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவரு பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம், ஒரு ஃபேண்டசியா அப்படி பண்ணலாம். அவனும் அப்படித்தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூல. நான் ஃபேண்டசியா தான் அறிமுகம் பண்ணேன், எங்க அப்பா அந்த கதையை தள்ளி விட்டாரு அப்படின்னா. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல கண்டென்ட் கதையா இருக்கணும், வெற்றிவாரம் பண்ணுவாங்க அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்க, பயனா இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா இன்ஸ்டன்டா இந்த இன்ஸ்டன்ட் நான் சொன்னேன். சொல்லி முடிச்சோன்னு சொன்னாரு, இல்லை தமிழ் கதை சூப்பரா இருக்கு, இந்த கதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ள வந்தாரு. சுரேஷ் சார் சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் ஓகே தான், எனக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ள வந்தாரு. நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னன்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டாரு. அடுத்து சூஸ் பண்ணவங்க எங்க ஹீரோ விக்ரம் சார். சரி நம்ம போனா சொன்னா கதை கேட்க ஒரு ஹீரோ இருக்காது, நான் வந்து சொல்றேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்க சொல்லுங்க விக்ரம் சார் போய் சொன்னேன். அப்போ சாப்பிட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு அப்போ சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துருங்க. அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே நான் மட்டும்தான். அந்த 2 பேரும் அந்த அந்த கதையில அந்த 2 பேர்த்த நிஜமா பார்த்தது நான் மட்டும்தான். நான் இப்போ அந்த கதை எழுதும் போதுதான் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து அனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்க. நான் தொடர்ச்சியா படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்தா அந்த 2 முகம் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும் தான் என் மனசுல நின்றுகிட்டே இருக்கு. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன்,
அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்ல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் எடிட்டு டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுறேன், என்ன கதையை வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள்யூ சப்ஜெக்ட் அண்ணன் சொன்ன சிரிச்சாரு. உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா நீ, அதுக்குள்ள ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையா பண்றான், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ எழுதின தான் டானக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்றது, அந்த படம் ஃபுல்லாக எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், நான் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்ல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்ல. பெரிய வெற்றி படமாக வரணும், வந்தால் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா அவர் ஒரு ஹைலைட் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாரு. இல்லை அண்ணன் கத்துவாருங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ உள்ள போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. என்னோட தாட்டில் இருக்கிற ஒரு சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுறேன்னா நான் பேசுகிற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட ஒரு 4 கதை அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸில் இருக்கிறது, அதனால என்னோட சிறப்பாக அந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண முடியும்னு தெரியல, பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார், ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன், அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டிடன்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணீங்க. சூரி சார், உங்களை பற்றி இப்போ தான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபர்ஸ்ட் சூரி சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. நானும் வருஷமா பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வண்டி எல்லாம் பண்ண சொல்லிருக்கேன், நடிக்க சொல்லித்தர சொல்லு. பட் சார் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீயிங் ஆனஸ்ட் வித் தட்.